வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய படையெடுப்பு நடவடிக்கையின் குறிக்கோள்களில் ஒன்று ரஷ்ய துருப்புக்களை கிழக்கு உக்ரைனில் இருந்து ரஷ்யாவை நோக்கி இழுப்பது. இந்த திட்டம் இன்னமும் முழுமையாக செயல்படவில்லை. ரஷ்யர்கள் சில ஆயிரம் துருப்புக்களை கிழக்கு உக்ரைனில் இருந்து குர்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். இருப்பினும் இன்னமும் கிழக்கு உக்ரைனில் பொரோரோவ்ஸ்கை சுற்றி தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடியதாக இருப்பது உக்ரைன் இராணுவத்தின் ஒரு வெற்றிகரமான மொபைல் படையெடுப்பு செயல்பாடு. இந்த நடவடிக்கையின் முதல் சில நாட்களில் உக்ரைன் அது ஒரு வகையான ஆற்றல் மிக்க போராக மாற்ற முடிந்தது. இதுவரை ரஷ்யா குர்ஸ்க் பகுதியில் ஒரு பெரிய எதிர்த்தாக்குதல் படையை கூட்ட முயற்சிப்பதாக தெரியவில்லை. உக்ரைன் இந்த பிரதேசங்களை சில காலம் வைத்திருக்க முடியும் என்பதை இது குறிக்கிறது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ஆக்கிரமித்த பகுதிகளை மீட்பதற்கு ரஷ்யர்கள் எப்போது பெரிய அளவிலான தாக்குதலுக்கு முயற்சிப்பார்கள் என்பதை பொறுத்துதான் அங்கு என்ன நடக்கும் அல்லது உக்ரைனின் அடுத்த வியூகம் என்ன என்பது தெரிய வரும். உக்ரைனியர்கள் அவர்கள் இப்போது ஆக்கிரமித்துள்ள பிரதேசத்தில் தங்களை வலுப்படுத்த தற்போது கிடைத்துள்ள நேரத்தை செலவிடுகிறார்கள். உக்ரைனிய இராணுவம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் எதிரி தங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனால் ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகளும் உள்ளன. அங்குள்ள ரஷ்ய இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடங்கியுள்ளது உக்ரைன். உக்ரைனிய விமானப்படை விமானங்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவ இலக்குகளுக்கு எதிராக தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஒரு சமீபத்திய நடவடிக்கையில் உக்ரைனிய போர் விமானம் AASM ஹேமர் வழிகாட்டும் குண்டை பயன்படுத்தி ஒரு நிலத்தடி ரஷ்ய இராணுவ கட்டளை தளத்தை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு சில முக்கியத்துவங்கள் உள்ளன. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதல்களை நடத்துவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அந்த தாக்குதல்கள் உக்ரைனிலிருந்து ஆளற்ற விமானங்கள் மூலமாகவோ ஏவுகணைகளை பயன்படுத்தியோ நடத்தப்பட்டன. உக்ரைன் விமானப்படையின் விமானங்கள் உக்ரைனால் ஆக்கிரமிக்கப்பட்ட குர்ஸ்க் பிராந்தியத்தில் தான் முதல் தடவையாக தாக்குதல் நடத்தின. அவை 3 பாலங்களை தாக்கி உடைத்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். பாலங்கள் என்பது இராணுவ பாவனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அவை சிவிலியன் பாவனையிலும் உள்ளன என்ற விதத்தில் இரட்டை பாவனை உள்கட்டமைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிலத்தடி ரஷ்ய இராணுவ கட்டளைத்தளம் என்பது 100% இராணுவ உள்கட்டமைப்பு. ரஷ்ய விமானப்படை விமானங்கள் உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்களால் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் உக்ரைன் வான் பகுதியில் பறப்பதில்லை. ஆனால் உக்ரைன் விமானப்படையின் விமானம் ரஷ்ய வான் பகுதியில் பறந்து நிலத்தடி ரஷ்ய இராணுவ கட்டளை தளத்தை தாக்குகிறது என்றால் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்ன செய்கின்றன என்ற கேள்வி எழுகின்றது. உக்ரைனிய போர் விமானம் ஒரு நிலத்தடி ரஷ்ய கட்டளை தளத்தில் வெற்றிகரமான தாக்குதலை செயல்படுத்தும் காட்சிகளை படம் பிடித்து வெளியிட்டிருக்கின்றது உக்ரைனிய விமானப்படை. உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த துல்லியமான தாக்குதல் எதிரிகளின் நடவடிக்கைகளை கணிசமாக சீர்குலைத்தது. இது ரஷ்ய பிராந்தியத்தில் உக்ரைன் முயற்சிகளின் செயல்திறனை எடுத்து காட்டுகிறது என்று அவர்கள் வெளியிட்டுள்ள காணொளியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவத்தின் படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்பின் அளவில் தாக்கம் ரஷ்யாவுக்குள் மிகவும் ஆழமானது. ரஷ்யர்களுக்கு இப்போது தங்கள் சொந்த பிரதேசத்தை யாராலும் வெல்ல முடியாது என்று இருந்த மனவலிமை இழக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுடன் எந்த தண்டனையும் அல்லது விளைவுகளும் இல்லாமல் போரை நடத்த முடியாது என்பதை சராசரி ரஷ்யர்கள் இப்போது அறிந்திருக்கிறார்கள். உக்ரைனில் புட்டின் தொடங்கிய போரின் விளைவுகளை ரஷ்யர்கள் இப்போது ரஷ்யாவுக்குள் காண்கிறார்கள். ரஷ்ய மக்கள் போரால் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். உள்கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்படுகின்றன. ரஷ்யர்களும் லட்சக்கணக்கில் இடம்பெயர வேண்டியுள்ளது. கடந்த காலத்தில் பல ரஷ்யர்களுக்கு இது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைன் குர்ஸ்க் அருகே பிராந்திய ஆதாயங்களை வைத்து இன்னமும் கொஞ்சம் முன்னேறினால் அது எதிர்காலத்தில் உக்ரைனியர்களின் கைகளில் வலுவான ஆயுதமாக மாறும். இந்த தாக்குதலுக்கு ஒரு மிகவும் அரிய இராணுவ முக்கியத்துவமும் உள்ளது. ஏனென்றால் உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இடையக மண்டலம் ஒன்றை உக்ரைன் இராணுவம் ஏற்படுத்தி இருப்பதால் சாதாரண ரஷ்ய ஆர்ட்லரி சிஸ்டங்களால் உக்ரைனிய பிரதேசத்தை தாக்க முடியாது. ரஷ்ய ஆர்ட்லரி சிஸ்டங்களின் அதிகபட்ச தாக்குதல் வீச்சு 35 கிலோமீட்டர் தான். ஆர்ட்லரி சிஸ்டங்களால் ஆயிரக்கணக்கான ஷெல்களை மழை போல பொழிந்து தாக்குதல் நடத்த முடியும். ஏவுகணைகளை வைத்து அப்படியான தாக்குதல்களை நடத்த முடியாது. உலகின் எந்த நாட்டிலும் அப்படியான கையிருப்பும் கிடையாது, செலவும் கட்டுப்படியாகாது. உக்ரைன் போரில் இதுவரை காலமும் ரஷ்யா இடங்களை கைப்பற்றியது ஆர்ட்லரி செல் தாக்குதல்களின் மூலம்தான். ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு ஒரு நீண்ட கால கதையாகவும் மாறலாம்.
உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் ஆக்கிரமிப்பு பிரதேசத்தை எவ்வளவு காலம் வைத்திருக்க முடியும் அல்லது அவர்கள் அதை எவ்வளவு காலம் வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தது. புட்டினின் ஆட்சியை போலல்லாமல் உக்ரைனியர்கள் உண்மையில் தங்கள் துருப்புக்களை பற்றி அக்கறை காட்டுவதால் பெரும் இழப்புகளை சந்திக்காமல் அவர்கள் அதை முடிந்தவரை வைத்திருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு உக்ரைனியர்களால் அதிக இழப்பு இல்லாமல் ரஷ்ய பிரதேசத்தை வைத்திருக்க முடியும் என்று தெரிகிறது. அதை தொடர்ந்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இது உண்மையில் அடிக்கடி நடக்காத ஒன்று. குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் முக்கியமான சாதனைகளை வைத்திருக்கிறது. முக்கிய இராணுவ இலக்குகள், உள்கட்டமைப்பு, பாலங்கள் போன்றவற்றை உக்ரைனியர்கள் துரிதமாக அழிக்க தொடங்கியிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ரஷ்யாவின் விநியோக கோடுகளையும் உக்ரைனை அதன் எல்லையிலிருந்து தாக்கும் திறனையும் நிச்சயம் பாதிக்கும். வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு ரஷ்யாவுக்கு மற்றொரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் கைப்பற்றியது ஆயிரக்கணக்கான போர்க்கைதிகள். அவர்களை உக்ரைனுக்குள் நகர்த்திவிட்டது உக்ரைன் இராணுவம். குர்ஸ்க் பிராந்தியத்தில் பல இளம் கட்டாய ஆட்சேர்ப்பு இராணுவ துருப்புகள் உள்ளனர். அவர்களின் பெற்றோர்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்குள் புகார் செய்ய தொடங்கிவிட்டனர். ஜனாதிபதி புட்டின் உண்மையில் அவர்களின் கவல்களை போக்க முயற்சிப்பாரா அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவாரா என்பதை உறுதியாக கூற முடியாது. அதே நேரத்தில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் குளுஷ்கோவா மாவட்டத்தில் உக்ரைனின் இராணுவம் தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். ரஷ்யாவுக்குள் முழுமையாக சிம் ஆற்றால் சூழப்பட்ட மாவட்டம் அது. ஆற்றின் மேலிருந்த 3 பாலங்களையும் உக்ரைன் விமான தாக்குதலில் உடைத்து விட்டது. இது அந்த மாவட்டத்திற்கு ரஷ்ய இராணுவ வழங்கல் பொருட்கள் அனுப்பப்படுவதை தடுத்து விட்டது. அந்த மாவட்டத்தில் 8000 முதல் 12000 வரையான ரஷ்ய துருப்புக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் அந்த மாவட்டத்தில் தரைமார்க்கமாக தாக்குதல் நடத்தினால் ஆற்றின் முற்றுகைக்குள் ரஷ்ய துருப்புக்கள் சிக்கிக் கொள்வார்கள். வெளி உதவிகளும் கிடைக்காது, தப்பிச் செல்லவும் முடியாது, வழங்கல்களும் கிடையாது. அந்த ரஷ்ய பிரதேசத்தில் இறக்கும் இளம் படை துருப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை நாம் கண்டால் அது ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அவர்கள் உக்ரைனிடம் சரணடைய முடிவு செய்தால் அதுவும் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். இப்போது இராணுவ கண்ணோட்டத்தில் நிலைமை மற்றொரு பதட்டத்தையும் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தும். உக்ரைன் வேறு எங்காவதும் இதே போன்ற ஒன்றை செய்யும் என்று ரஷ்யா அஞ்ச தொடங்கும். உக்ரைன் எல்லையில் வேறு 2 ரஷ்ய பிராந்தியங்கள் உள்ளன. அவைதான் பெல்கரோவ் மற்றும் பிளான்ஸ்க். அந்த 2 பிராந்தியங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ரஷ்ய இராணுவத்திடம் பலம் எஞ்சியிருக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்துவதை விட பாதுகாப்பு கொடுப்பதற்கு பல மடங்கு துருப்புகள் தேவை. காரணம், தாக்குதல் நடத்த போகும் படை எங்கே, எப்போது, எப்படி தாக்குதல் நடத்துவது என்பதை முடிவு செய்ய போகிறது. அதற்கு அவர்களுக்கு 10,000 துருப்புகள் போதுமானது. ஆனால் உக்ரைன் எங்கே, எப்போது, எப்படி தாக்குதல் நடத்தும் என்று தெரியாத ரஷ்ய இராணுவம் தாக்குதல் நடக்க சாத்தியமுள்ள அனைத்து இடங்களுக்கும் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ரஷ்யர்களுக்கு தெரியாது. அதனால் அதற்கு லட்சக்கணக்கான துருப்புகள் தேவை. உக்ரைனியர்களின் வெற்றி என்பதில் டொன்பாஸில் ரஷ்யா தனது நடவடிக்கைகளை மெதுவாக்க வேண்டும். மேலும் ரஷ்யா அதன் படைகளின் ஒரு பகுதியை விலக்கி அவற்றை குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதும் அடங்குகிறது. உக்ரைனின் திடீர் படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்பால் ரஷ்ய ஆட்சிக்கு ஒரு தடுமாற்றம் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அதன் சொந்த மக்களுக்கு எது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. கோட்பாட்டளவில் ஒருவரின் சொந்த பிரதேசத்தின் பாதுகாப்பே முன்னுரிமை. ஆனால் ரஷ்ய ஆட்சி சூழ்நிலையை எப்படி பார்க்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இன்றைய தேதி வரை ரஷ்ய ஆட்சி சொந்த பாதுகாப்பை விட பயன்முறைக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அதுவே தொடரவும் செய்யலாம். அதாவது தமது சொந்த பிரதேசம் பறிபோனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் துருப்புக்களை குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அனுப்பாமல் கிழக்கு உக்ரைனில் டொன்பாஸில் தாக்குதலை தொடர விரும்பலாம். ஆனால் அதற்கு ரஷ்யர்கள் கொடுக்கும் விலை மிகப்பெரியதாக இருக்கும். ரஷ்ய தலைமைக்கு முடிவு எடுப்பதில் அது கடினமான நேரமாக இருக்கும். அதற்காக எந்த பயிற்சியும் இல்லாமல் முன்னால் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்யும் முடிவை கூட புட்டின் எடுக்கலாம். ரஷ்ய இராணுவத்தின் தொழில்முறை பிரிவுகள் கூட 2 ஆண்டுகளுக்கு மேல் ஜெயிக்க முடியாத போரில் இருக்கும் நிலையில் புதியவர்களின் வருகை ரஷ்யர்களுக்கு லட்சக்கணக்கில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். மொத்தத்தில் ஒரு கடினமான சூழ்நிலையை ரஷ்யர்களுக்கு ஏற்படுத்திக் உள்ளது உக்ரைன் இராணுவம். ஆனால் ரஷ்யர்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தின் முழுமையான பெரிய புதிய அலகுகளை போரில் வீச விரும்புகிறார்கள் அல்லது வீச முடியும் என்பதற்கான எந்த அறிகுறியையும் இந்த நிமிடம் வரை பார்க்க முடியவில்லை.